ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். பூனா பூவில் கட்டுறது கிடையாதுங்க, பூ மாதிரியே டிஷ்யூ பேப்பரில் வந்து கட்ட போகிறேன். இந்த மாதிரி 4 பெருசாக மடிச்சுக்கலாங்க, சின்ன சின்னதெல்லாம் மடிக்க வேணாம். இதை வந்து ஓவல் ஷேப்பில் கட் பண்ணணும். 4 சைடும் கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் வந்து ஜாயிண்ட் இருக்காது, பிரிஞ்சு வந்துடும். அந்த கார்னர் மட்டும் லைட்டாக கிராஸ் பண்ணி கட் பண்ணிக்கிங்க. நல்ல ஷேப் வரணுங்க இதெல்லாம் கிடையாதுங்க, ஒரு அளவுக்கு வந்துச்சுன்னா போதும். உங்களுக்கு எப்படி இருந்தாலும் அந்த மல்லிகைப்பூ மாதிரி செய்கிறதுக்கு ஈஸியாக வந்துடுங்க. இந்த மாதிரி 4 சைடும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக ஓவல் ஷேப் வந்தால் போதும். இப்போ ஒவ்வொரு பேப்பராக இந்த மாதிரி பிரிச்சுக்கணும். இது வந்து பூ கட்ட தெரியாதவங்க நியூஸ் பேப்பர்லேயே இல்லை தீக்குச்சிலே கட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு கட்டி பழகலாங்க. லைட்டாக இந்த மாதிரி சுருக்கமாக பிடிச்சி நடுவில் மட்டும் டைட்டாக பிடிச்சி இப்படி திருகி விடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராமல் அப்படியே நின்றுக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரிஜினலாக தேவைப்படுது அப்படின்னா நடுவில் வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து பூ கட்ட தெரியாதுங்களா, கட்டி பழகிறதுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக நான் ப்ளைனாக வச்சுருக்கேன். ஆனால் இதுவே வந்து நீங்கள் ஃபினிஷிங்கில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தாங்க இருக்கும். க்ரீன் உங்களுக்கு பிடிக்கும், காம்பு மாதிரி க்ரீன் கலர் வேணும்னா மட்டும் சென்டரில் வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. இப்படி அந்த பேப்பரை பிரித்து எடுத்துகிட்டு 2 சைடும் இப்படி நல்லா சுருக்கம் பிடிச்சி மடிச்சுக்கணும். லைட்டாக டைட்டாக தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நின்றுக்கும். இதே போலவே நான் 5 பேப்பர் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து கட் பண்ணுறது, இதில் இந்த மாதிரி சுருட்டுறது எல்லாமே ஈஸி தாங்க. மற்ற மெத்தடில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி ரொம்ப டைம் எடுக்கும். இது வந்து உங்களுக்கு டக்குன்னு வேலை முடிச்சிருங்க. ஒரு 5 பேப்பர் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். பூ கட்ட தெரியாதவங்க தீக்குச்சியிலையோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ கட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு ஈஸியாக கட்டி பழகிக்கலாங்க. இப்போ நான் ஒரு 5 பேப்பரையும் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் நான் பெருசாக தாங்க பண்ணியிருக்கேன், ஏன்னா ஃபஸ்ட் டைம் கட்டி பழகிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ ஒரிஜினல் பூலாம் மேலேயும் கீழே 2 சைடு பூ வைப்பேங்க. இது வந்து ஒரே பூ வச்சா போதும். கீழே ஒரு சுற்றிட்டு முடிச்சு போடுறது இப்படி 4 விரலில் நூலை பிடிச்சிக்கணும். அதில் 2 மட்டும் அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு 2 ஓப்பன் பண்ணி விடணும். அந்த கட்டை விரலில் உள்ளே நுழைச்சிங்க அப்படின்னா ரவுண்டாக வந்து ஒரு ஷேப் கிடச்சிரும். அதில் பூவை நுழைச்சி விட்டு இழுத்தா முடிச்சு விழுந்துருங்க. நெருக்கமாக வச்சு கட்டணுங்கிறது கிடையாது, கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சா கூட கடைசியாக பார்க்கும்போது நல்லா நெருக்கமாக தாங்க தெரியும். இல்லை பூ நல்லா கட்ட தெரியும், இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் கட்டி வச்சுக்கிட்டா பூ இல்லாத டைம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி கட்டி வச்சுக்கலாங்க. ஒரு 1/4 மணி நேரம் இருந்தால் போதுங்க, ஈஸியாக அந்த பூ ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப நெருக்கியெல்லாம் வச்சு கட்டாதீங்க, கொஞ்சம் தள்ளி வச்சே கட்டுங்க. கட்டும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டையாக தான் இருக்கும், கொஞ்சம் சுருங்கின மாதிரி தெரியும். நீங்கள் கட்டி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து அதை அரேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். 5 பேப்பர் வந்து ஒரு முழம் அளவுக்கு கரெக்டாக வரும். இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக கட்டி முடிக்கிறேன். கட்டி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பட்டையாக தான் இருக்குது. கட்டி முடித்து நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக இப்படி திருகி விடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து நல்லா வந்து அகலமாக ரவுண்டாக கிடச்சிரும். இதே வந்து உங்களுக்கு ரவுண்ட் ரொம்ப வேணாம், அகலம் கம்மியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சைஸ் வந்து சின்னது பண்ணிக்கிங்க. பார்க்க அப்படியே ஒரிஜினல் பூ மாதிரி தாங்க இருக்கும். இப்படி கையில் வச்சு பார்க்குறத விட தலையில் வச்சு காமிக்கிற பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குங்க. தூரத்துலேருந்து பார்த்தா கொஞ்சம் ஜாதி பூ வந்து விரிஞ்சதுக்கப்புறம் கட்டினா எப்படி இருக்கும் மொந்தமாக, அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. என் பொண்ணுக்கு வந்து நான் வச்சு விட்டுருந்தேன் ஈவினிங் டைமில், ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. பூ கட்ட தெரியாதவங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.